ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மை குறித்து பெருமை பாராட்ட விரும்புகிறார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னை சேவிக்கிறவர்கள், இவர்களுக்கு நான் தான் தேவன் என்று சொல்லி அவர் தன்னை பெருமை பாராட்ட நினைக்கிறார். தன் ஜனங்களை குறித்து அவர் பெருமைப்பட நினைக்கிறார். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் எப்படி அறிமுகப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், மோசே, உனக்கு தெரியுமா நான் யார் என்று? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களின் தேவன் என்று சொல்லி பெருமைப்பட்டு சொல்லுகிறார். தேவன் இப்படிதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பெருமைப்பட்டு சொல்ல நினைக்கிறார். தன்னுடைய ஜனங்களை குறித்து மார்த்தட்டி சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். நான் இவர்களின் தேவன், இவர்கள் என்னை சேவிக்கிறவர்கள் என்று சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் இதில் பெருமைப்படுகிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அதில் அவர் பெருமைப்பட ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் இப்படி சொல்ல முடியுமா? நான் இன்னாருடைய தேவன், இந்த மனிதனுடைய தேவன், இந்த மனுஷனுடைய தேவன் என்று சொல்லி கர்த்தர் மார்த்தட்டி சொல்ல முடியுமா? இது ஒரே நாளில் நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி ஒரே நாளில் கர்த்தர் இந்த ஒரு முடிவுக்கு வந்துவிடவில்லை. இப்படி தன்னுடைய பெயர் இப்படி அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு கர்த்தர் வந்துவிடவில்லை. நாம் கூட சொல்லுவோம் இல்லையா, இன்னாருடைய மகன் நான். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்திருப்பார் என்றால் இன்னாருடைய மகன் நான் என்று நீங்கள் சொல்வீர்கள். அல்லது உங்கள் பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை சாதித்திருக்கிறான், அதனால் ஒரு பெயர் பிரஸ்தாபம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது சமுதாயத்திலேயோ ஏதோ அரிதான ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகள் சாதித்திருக்கும் பொழுது நீங்கள் மார்த்தட்டி சொல்வீர்கள் அல்லவா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று நீங்கள் சொல்வீங்க இல்லையா? அது உங்களுக்கு எவ்வளவு பெருமையை கொண்டு வரும், எவ்வளவு சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அப்படிதான் கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் வருகிறதா. நான் இன்னாருடைய தேவன், நான் இவர்கள் என்னை சேவிக்கிறவர்கள் என்று சொல்வதில் கர்த்தர் பெருமைப்படுகிறாராம். தேவஜனமே, இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் இப்படிதான் பெருமைப்பட வேண்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் பெருமைப்பட்டார். ஈசாக்கு, யாக்கோப்பை குறித்து கர்த்தர் பெருமைப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம், தன்னை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோப்பின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அறிமுகமே தேவையற்ற ஆண்டவர் தன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அறிமுகமற்றவர்களுடைய பெயரை சொல்லி தன்னை சொல்லுகிறார் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் பெருமை பாராட்டுவார் என்றால் மெய்யாகவே நாம் பாக்கியவான்களாயிருப்போம், மெய்யாகவே நாம் பாக்கியசாலிகளாயிருப்போம். கர்த்தர் ஏன் இவர்களை குறித்து பெருமை பாராட்டினார்? மீண்டும் வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படவில்லை. கர்த்தர் ஏன் வெட்கப்படவில்லை? இன்னாருடைய தேவன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் ஏன் ஆபிரகாமுடைய தேவன் என்று சொல்ல வேண்டும்?
ஆபிரகாம் என்ன அவ்வளோ பெரிய மனிதனா? ஆபிரகாம் என்னை விட ஒரு பெரிய மனிதனா? நிச்சயமா இல்லை. அப்படி இருக்க வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இவ்வளவு பெரிய ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் என்னுடைய பெயரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுதினால் என்னையே நான் சிறுமைப்படுத்திக் கொள்வது போலல்லவா காணப்படுகிறது என்று சொல்லி தேவன் வெட்கப்படவில்லை, அதில் பெருமைப்படுகிறார். காரணம் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரதிபலித்தார்களோ அதையே நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நம்மை குறித்தும் கர்த்தர் இப்படிதான் சொல்லுவார். நம்மை குறித்து அவர் வெட்கப்பட மாட்டார். மார்த்தட்டி சொல்லுவார், இவர்களுடைய தேவன் நான், இன்னார் என்னை சேவிக்கிறவர்கள், இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேவிக்கிற ஜனங்கள் என்று சொல்லி நம்மை குறித்து வெட்கப்படாமல் உலகத்திற்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். எடுத்து வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏன் கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த கீழ்ப்படிதலை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை வெளிப்பட்டவுடன் உடனே அந்த மனிதன் தன்னை கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கிறார், கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை குறித்து மார்த்தட்டி வெட்கப்படாமல் சொல்லுவார், பெருமை பாராட்டுவார். அந்த வசனத்தில் என்ன அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்றைக்கு நீங்கள் காலையில் சபைக்கு வரும் பொழுது ஒரு ஆயத்தத்தோடு கூட புறப்படுகிறீர்கள். எங்கு போக போகிறோம், எந்த இடத்திற்கு போக போகிறோம் என்று நிச்சயம் இருக்கிறது, ஒரு தெளிவு இருக்கிறது. எல்லா விதத்திலும் ஒரு நிச்சயத்தோடு கூட உங்கள் ஓட்டம் துவங்குகிறது. நாம் போகிற இடம் எதுவாக இருந்தாலும் போகிறதுக்கு முன்பாகவே நாம் எந்த இடத்திற்கு போக போகிறோம், எப்படி போக போகிறோம், எதன் மூலமாய் போக போகிறோம், யாரெல்லாம் நம்மோடு கூட வரப்போகிறார்கள் என்றெல்லாம் நிச்சயித்துக் கொண்டுதான் புறப்பட்டு போகிறோம். என்றாவது ஒரு நாள், எப்பொழுதாவது ஒரு முறையாவது நாம் நிச்சயமற்றவர்களால் நம்முடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறோமா? வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது ஒருவர் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது என்று நாம் சொல்லுவோம் என்றால் உடனே அவர்கள் நம்மை குறித்து என்ன யோசிப்பார்கள்? ஏதோ பிரச்சனை, ஏதோ முடிவுக்கு வந்துட்டாங்க, தவறான முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆபிரகாம் தன்னுடைய அத்தனை காரியங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வரும் பொழுது, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியேறும் பொழுது அவனுடைய உற்றார் உறவினர்கள் ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், எங்கே புறப்பட்டு போகிறாய்? ஆபிரகாம் சொன்ன பதில் என்னவா இருக்கும்? தெரியாது, எனக்கு தெரியாது. எங்கே போக போகிறாய்? எனக்கு தெரியாது. எப்படி போக போகிறாய்? எனக்கு தெரியாது. எந்த இடத்தில் போய் சேரப்போகிறாய்? எனக்கு தெரியாது. எல்லா காரியத்திற்கும் ஒரே ஒரு பதில் தான். அது என்ன? எனக்கு தெரியாது. தெரியாத சமயத்திலும் இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவஜனமே, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்ன அருமையாய் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. எந்த தேசத்தை நான் உனக்கு காட்டப் போகிறேன், எப்படிப்பட்ட இடத்தை போய் நீ சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறாய், எதை குறித்தும் கர்த்தர் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, உன் ஜென்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, அவ்வளவுதான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா, அவ்வளவுதான். எங்கே போக போகிறோம் ஆண்டவரே? எந்த இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறீர்? என் நிலை எப்படி இருக்கும்? நான் எப்படி போக போகிறேன்? எதை நான் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறேன்? இதெல்லாம் குறித்து கர்த்தரோடு கூட அவர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. வார்த்தை வெளிப்பட்டவுடன் கீழ்ப்படிந்த ஆபிரகாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும் பொழுது, இடைப்படும் பொழுது உங்கள் கீழ்ப்படிதல் நிலை எப்படி இருக்கிறது? நீங்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை குறித்து மார்த்தட்டி சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
உலகத்தின் பார்வையில் ஆபிரகாமை அந்த இடத்தில் கவனித்து பார்ப்போம் என்றால் ஒரு பைத்தியக்காரனை போலத்தான் காணப்பட்டிருப்பார். எந்த இடத்துக்கு போக போறோம் தெரியல, எப்படி போக போறோம் தெரியல, எத்தனை நாள் பிரயாணம் என்பது உனக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது ஒரு ஓட்டத்தை துவங்குகிறியே, உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரத்தனமாய் தான் தெரியும். ஆனால் அது பைத்தியக்காரத்தனம் அல்ல, கீழ்ப்படிதல். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அதற்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்துவீர்கள் என்றால் உலகத்தின் பார்வையில் அது மற்றவர்களுக்கு வேடிக்கையாய் தான் காணப்படும். உங்கள் கீழ்ப்படிதல் உலகத்தின் பார்வைக்கு வேடிக்கையாய் காணப்படும். ஆனால் நீங்கள் மகிமையான ஒரு ஓட்டத்தை துவங்க ஆரம்பித்து விட்டீர்கள். கீழ்ப்படிதல். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வார்த்தை வெளிப்படும் பொழுது தேவ ஜனம் தன்னை கீழ்ப்படுத்த வேண்டும், தன்னை முற்றிலுமாய் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசியுங்கள் எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அந்த வார்த்தையை கவனிங்கள். தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு, பெற்ற இடத்திற்கு அல்ல. இனிமேல் தான் கிடைக்க போகிறது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியாது, எப்படிப்பட்ட தேசம் தெரியாது. ஆனால் வார்த்தை வெளிப்பட்டவுடன் உடனே கீழ்ப்படிந்து ஓட்டத்தை துவங்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறீர்கள், அல்லது ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும் பொழுது உடனே உங்களுக்குள் எழும்புகிற முதல் கேள்வி என்ன? இதன்படி நான் செய்வேன் என்றால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்? உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்புகிறதா இல்லையா? இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தா, நீங்க சொல்ற ஆலோசனைப்படி நான் செய்தா என்ன நடக்கும்? என்னமா முடியும் இந்த காரியம்? முதல்ல ஒரு வார்த்தை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட ஆலோசனை கேட்க வரீங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் வேதத்திலிருந்து. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது பாஸ்டர், இதுபடி நான் செஞ்சேன்னா என்ன நடக்கும்? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஆனால் ஆபிரகாம் செய்த காரியத்தை பாருங்கள். தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்பது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. பல வருடங்கள் கழித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஆபிரகாமுக்கு அதை சொல்லவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய ஜென்ம தேசத்தில் இருந்த பொழுது, நீ புறப்பட்டு வா, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால், ஆபிரகாம் புறப்பட்டு வந்ததில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. ஏனென்றால் தகுதி குறைந்த ஒரு காரியத்தை இழந்து எதை பெற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டார்? ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்றுமில்லாத காரியத்தை விட்டு வந்தான் அந்த மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு தேசத்தை நான் உனக்கு தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை நான் உனக்கு தருவேன், புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும் என் சந்ததி? என் தேசம், நான் பெற்றுக்கொள்ள போகிற தேசம் எப்படி இருக்கும்? எந்த வெளிப்பாடும் இல்லை. தான் போக வேண்டிய இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் அந்த மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை துவங்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது உங்கள் கீழ்ப்படிதலின் நிலை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்டுகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? ஒருவேளை ஆபிரகாமின் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால், நான் இருந்திருப்பேன் என்றால், கர்த்தர் நமக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது நாம் சொல்லுகிற முதல் காரியம் என்னவா இருந்திருக்கும்? முதலில் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறட்டும், அதன் பின்பாக நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லியிருப்போம். இங்கு கவனித்து பாருங்கள், எந்த அற்புதத்தையும் அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. தன் மனைவியை பார்க்கிறான், மலடி. தன் குடும்பத்தை பார்க்கிறான், எல்லா விதத்திலும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் புறப்பட்டு போவேன் என்றால் என் பாதுகாப்பை நான் இழந்து போகிறேன், என் சொத்து சம்பத்துகளை இழந்து போகிறேன், என் உற்றார் உறவினர்களை நான் இழந்து போகிறேன், என் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நான் இழந்து போகிறேன். எல்லா விதத்திலும் இழந்து கொண்டுதான் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய தூங்குகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிதலில் அந்த ஓட்டம் தூங்குகிறது. பாருங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது
தேவஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதலில் நீர் செய்யும் ஆண்டவரே, அதன் பின்பாக நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தரோடு கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேவஜனங்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கீழ்ப்படிதல் இந்த மனிதனுக்குள் துவங்க ஆரம்பித்து விட்டது பாருங்கள். அதிலும் இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்? இது ஆச்சரியமான ஒரு கீழ்ப்படிதல். எபிரேயரின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம் என்ன? திரளான சாட்சிகளை பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்ற திரளான சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி பார்க்கத்தக்க எந்த சாட்சியும் அந்த இடத்தில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது எந்த சாட்சியும் பார்க்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அவர்தான் முதல் சாட்சியை எழும்ப போகிறார் அந்த இடத்துல. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பவுலுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். அந்த மனிதன் எவ்வளவாய் கர்த்தருக்கு என்று பிரயாசப்பட்டார். அதனால் கர்த்தர் அந்த மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார். இந்த சாட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சாட்சியை பார்க்கிறோம், ஈசாக்கின் சாட்சியை பார்க்கிறோம். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு முடிவு நமக்கு தெரியும், அதனால் நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், எந்தவித சாட்சியும் அந்த மனிதனை சுற்றி இருக்கவில்லை, எந்த காரியத்தையும் அவர் பார்க்கவில்லை. கீழ்ப்படுகிற மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற முடிவு அவருக்கு தெரியாது. ஆனாலும் கீழ்ப்படிந்தார். அது சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல. வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மீண்டும் வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அந்த கீழ்ப்படிதல் எப்படி துவங்கியது? ஆரம்பத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே. சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல. அந்த கீழ்ப்படிதலில் என்ன கலந்திருந்தது? விசுவாசம் கலந்திருந்தது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றரை கலந்த ஒரு கலவை. இரண்டையும் பிரிக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் கீழ்ப்படுகிறீர்கள். கீழ்ப்படுகிற மனிதன் விசுவாசிப்பான், விசுவாசிக்கிற மனிதன் கீழ்ப்படிவான். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் எப்படிப்பட்டது? ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பிரிந்திருக்கிற இரட்டை குழந்தைகள் அல்ல, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பல சமயத்தில் நம்ம பார்க்கிறோம்ல, டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துருக்குறோம். 2 தலையும் ஒட்டிட்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு. பார்த்துருக்கிறீங்களா? சர்ஜரி பண்ணி அவங்கள பிரிக்கணும்னு நினச்சா என்ன ஆகிடும்? செத்து போயிடும் பிள்ளை. அவங்க கடைசி வரலும் ஒட்டிகிட்டே தான் இருக்கும் தலை. 2 குழந்தை தலையும் ஒட்டி இருந்திருக்கும். அப்படியே தான் போவாங்க, அப்படியே தான் வருவாங்க. இப்படி தான் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அதை பிரிக்கவே முடியாது. கீழ்ப்படுகிற மனிதன் விசுவாசிப்பான், விசுவாசிக்கிற மனிதன் கீழ்ப்படிவான். அப்ப ஆபிரகாமுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக இருந்தது? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஒரு சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல, விசுவாச கீழ்ப்படிதல். எதையோ ஒன்றை பார்த்துவிட்டு தன்னுடைய அடியை எடுத்து வைக்கவில்லை. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தன் கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை துவங்கவில்லை. கண்களுக்கு நிறுத்தத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமும் அது ஒரு தெளிவான ஒரு தரிசனமாகவும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு தெளிவான ஒரு தரிசனமாய் அவருக்கு அது கிடைக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இதெல்லாம் நடந்திருக்கா? இந்த மாதிரிலாம் ஏற்கனவே நடந்திருக்கா? சாட்சிகள் ஒன்றுமில்லை. ஆனால் விசுவாசித்தார். விசுவாசம் வந்தவுடன் அது உடனே கிரியையில் வெளிப்படுகிறது. அதுதான் என்ன? கீழ்ப்படிதல். உங்கள் விசுவாசம் கிரியையில் வெளிப்படுவதுதான் கீழ்ப்படிதல். நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் விசுவாசத்தை கிரியைகளில் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியையாய் கீழ்ப்படிதலில் வெளிப்பட்டது பாருங்கள். தேவஜனமே,
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது, உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீர்கள்? உடனே கீழ்ப்படுகிறீர்களா அல்லது கர்த்தரோடு கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இப்படி செய்தால் சரியா இருக்குமா? கர்த்தருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொண்டவுடன் நீங்கள் செய்கிற முதல் காரியம் என்ன? மற்றவர்களோடு கூட நீங்கள் கலந்து ஆலோசிப்பீர்கள். உடனே மற்றவங்களாம் மற்ற காரியத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எப்படி நடக்கும்? இப்படி செய்தால் சரிப்பட்டு வருமா? அவர் சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுவார், அதெல்லாம் நீ செஞ்சா நடக்குமா? அவர் காத்திருன்னு சொல்லுவார், கீழ்ப்படின்னு சொல்லுவார், விசுவாசின்னு சொல்லுவார், இதை விடு அதை விடுன்னு சொல்லுவார், சகித்து கொண்டிருன்னு சொல்லுவார். இதெல்லாம் சாத்தியப்படுமா நடைமுறை வாழ்க்கையில்? வெட்டு ஒன்றுனா துண்டு ரெண்டாக இருக்கணும் பார், இப்படி செய் அப்படின்வாங்க. உடனே மனுஷன் என்ன செய்கிறான்? புறம்பான மனுஷன் அதுக்கு கீழ்ப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை குறித்து கர்த்தர் பெருமை பாராட்டுவார். இந்த மனுஷனை குறித்து கர்த்தர் பெருமை பாராட்டினார் என்றால் அங்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு விசுவாச ஓட்டம், ஆச்சரியமான ஒரு கீழ்ப்படிதல், விசுவாச கீழ்ப்படிதல். மீண்டும் வாசியுங்கள் எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, பாருங்கள், அந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், விசுவாச கீழ்ப்படிதல். அதோடு கூட அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? உடனடியாய் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள், ஆனால் உடனடியாய் கீழ்ப்படிவதில்லை. நாட்கள் நகர்ந்து நகர்ந்து போக போக அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தவுடன், மனுஷ ஆலோசனையின்படி அவர்கள் செய்து பார்த்து ஒரு இடத்தில் போய் நின்று, இதோடு கூட முடியாது, இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய துவங்குவார்கள். தாமதம் செய்து கீழ்ப்படிவார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். போகும்படி அழைக்கப்பட்டவுடன், அழைப்பு வருகிறது, கர்த்தர் அழைப்பை துண்டிக்கும் முன் இந்த மனிதன் ஓட்டத்தை துவங்கி விட்டார். பாருங்க, என்ன ஆச்சரியமான ஒரு விசுவாச ஓட்டம். இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை குறித்து தான் கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடக்கவில்லை. இப்படி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வெளிப்படுத்திட்டோம் கர்த்தர், அதன் பின்பாக நான் செய்கிறேன். இல்லை, ஒரு தரிசனத்தை பார்த்து இந்த ஓட்டம் துவங்கல. ஏதோ ஒரு காரியம் வெளிப்பட்டவுடன், அந்த தேசத்தை கானான குறித்த ஒரு வெளிப்பாடு கிடைத்தவுடன் இந்த ஓட்டம் துவங்கவில்லை. அட, இவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேசமா, அப்ப நான் புறப்பட்டு போறேயா அப்படின்னு சொல்லிட்டு வரல. தரிசித்து நடவாமல் நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அடுத்த அடிக்கான வெளிச்சத்தை தான் கர்த்தர் தராரு. உடனே அடி எடுத்து வைக்கிறோம். அந்த அடியை எடுத்து வைத்தவுடன் அடுத்த அடிக்கான வெளிச்சம் இப்படிதான் கர்த்தர் தருவார். ஒட்டுமொத்தத்தையும் காட்டிவிட மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இப்படித்தான் ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. பாருங்கள், போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே இந்த மனிதன் புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறார். எந்த தேசத்துக்கு போக வேண்டும்? எப்படி போக வேண்டும்? எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பொழுது கிடைக்கும்? எப்படி நான் இதை அறிந்து கொள்வேன்? எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். எதை குறித்து அந்த மனிதன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதா, உடனே நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் அவருடைய வேதத்தை கொடுத்திருக்கிறது எதற்காக? நீங்களும் நானும் அதை பார்த்து சுட்டி காட்டி கேள்வி கேட்பதற்காக அல்ல. அடையாளத்தை காட்டும், அற்புதத்தை காட்டும் என்று சொல்லி அதில் அடையாளத்தையும் அற்புதத்தையும் தேடுவதற்காக அல்ல. நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கானால் தேவஜனங்கள் செய்கிற காரியம் என்ன? வார்த்தை வெளிப்படும் பொழுது கீழ்ப்படிவதற்கு பதிலாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? இப்படி செய்தால் இது சரியாய் முடியுமா என்றெல்லாம் கர்த்தருக்கே அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் வார்த்தை வெளிப்பட்டவுடன் உடனே கீழ்ப்படிந்தார். உடனே கீழ்ப்படுகிறார். பாருங்க, அதனால தான் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன். பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார். இன்னாருடைய தேவன் என்று சொல்வதற்கு கர்த்தர் வெட்கப்படவில்லை.
இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் வெட்கப்படாமல் மற்றவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னாருடைய தேவன் நான் என்று சொல்லி கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய கீழ்ப்படிதலும் ஒரு விசுவாச கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். நம்முடைய கீழ்ப்படிதல் ஒரு ஆச்சரியமான ஒரு கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். கேள்விகளை கேட்டுக்கொண்டு துவங்குகிற ஓட்டமாக இருக்கக்கூடாது. வெளிப்பட்டவுடன் உடனே கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இன்றைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீர்கள்? தாமதித்து கீழ்ப்படுகிறீர்களா அல்லது உடனுக்குடன் கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டவுடன் உடனே நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா அல்லது தாமதம் செய்து அல்லது உங்கள் செய்கைகள் எல்லாம் உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பட்டுவிட்டு அதன் மூலமாய் எந்தவித விமோச்சனமும் கிடைக்காதனால் வேறு வழி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பல பேரை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்த பின்பாக கடைசியாக வந்து ஆண்டுகிட்ட சேருவாங்க. நான் இனி கீழ்ப்படுகிறேன். எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு கீழ்ப்படிவாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படிய துவங்குவீர்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் தெரியுங்களா? மீண்டும் வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் எதை கொண்டு வரும்? கீழ்ப்படிதல் உங்களுக்குள் எதை கொண்டு வரும்? ஒரு புறப்படுதலை கொண்டு வரும். எப்படிப்பட்ட புறப்படுதல்? ஜென்ம தேசத்தை விட்டுவிட்டு தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு போக ஆரம்பித்துவிடும். மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். கீழ்ப்படிதல் உங்களுக்குள் ஆச்சரியமான மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பித்து விடும். பாருங்கள், நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னை அர்ப்பணித்தவுடன் ஒரு பெரிய மாற்றம். அது என்ன? தன் ஜென்ம தேசத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சிந்தையில் இருக்கிற இடத்தை நோக்கி அந்த மனிதன் பிரயாணத்தை துவங்கிட்டார். இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, உங்களையும் அறியாமல் மறுரூபம் உங்களுக்குள் வர ஆரம்பித்துவிடும். நீங்கள் கீழ்ப்படிய துவங்குங்கள். தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு உங்களையும் அறியாமல் நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு போவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களையும் அறியாமல் கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் முன்னேறி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். பாருங்க, அப்படிதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நடந்தது. அப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. புறப்பட்டு போனான் என்றால் எதை காட்டுகிறது? எதையோ விட்டு போனான். எதை விட்டு போனான்? ஜென்ம தேசத்தை விட்டு விட்டான். ஜென்ம தேசத்தை விட்டு விட்டான் என்றால் ஜென்ம சுபாவத்தை விட்டு விட்டான். இதுவரையிலும் அவன் சார்ந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு விட்டான். இதுவரையிலும் அவன் அஸ்திவாரம் போட்டிருந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து போக ஆரம்பிக்கிறான். முற்றிலும் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி நீங்கள் எழும்ப ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களையும் அறியாமல் ஒரு மறுரூபம் உங்களுக்குள் வர ஆரம்பித்து விடும். மறுரூபத்தை நோக்கி முன்னேறுகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்வார், நான் இன்னாருடைய தேவன் என்று சொல்லி கை காட்டுவார். இன்றைக்கு பல பேர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த காரியம் முடியட்டும், அதன் பின்பு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த ஒரு காரியம் நிறைவேறட்டும் குடும்பத்தில், அதன் பின்பாக நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அவங்க அமர்ந்து இருக்கிற இடத்துல இன்னும் அமர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மனம் விரும்பின இடத்துல இன்னும் அவங்க அமர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கீழ்ப்படிந்து பாருங்க. உங்க மனம் விரும்பின இடத்தில் அல்ல, தேவன் விரும்பின இடத்தை நோக்கி உங்கள் பிரயாணம் துவங்க ஆரம்பித்து விடும். கீழ்ப்படிந்து பாருங்கள், அது உங்களுக்குள் மகிமையான மறுரூபத்தை கொண்டு வரும். இந்த கீழ்ப்படிதல் எதை கொண்டு வரும் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் தான் சகல காரியங்களும் மறைந்திருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிய துவங்குவான் என்றால் அது போதும். உங்களுக்கு பாடத் தெரிகிறதோ, துதிக்க தெரிகிறதோ, தெரியாமல் போகிறதோ, பிரசங்கிக்க தெரிகிறதோ, தெரியாமல் போகிறதோ, அதெல்லாம் முக்கியமல்ல. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வெளிப்படுத்தப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு காரியம் போதும். கீழ்ப்படிதல் என்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள் போதும். சகலத்தையும் அது உங்களுக்குள் கொண்டு வர ஆரம்பித்துவிடும்.
ஆபிரகாமுக்குள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது கொண்டு வந்தது பாருங்கள். விசுவாசத்தை கொண்டு வந்தது, உடனடியான ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது, எந்தவித எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அந்த ஓட்டம் துவங்கியது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், அது ஆச்சரியமான ஒரு காரியத்தை கொண்டு வந்தது. எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஆபிரகாம் எங்கு குடியிருந்தார்? கூடாரங்களில் குடியிருந்தார். ஆனால் வேத வாக்கியத்தில் ஆபிரகாமை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். சீமானாய் இருக்கிற ஒரு மனுஷன் எங்க குடியிருக்கிறான்? கவனித்து பார்த்தீங்களா அந்த வசனத்தை? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால அவர் யாரா மாறிட்டாரு? சீமானா மாறிட்டார். சொத்து பத்து திரளா இருக்கு, ஆனா அவர் எங்க குடியிருக்கிறாரு? கூடாரத்தில் குடியிருக்கிறாரு. வீட்டில் குடியிருக்கிறதுக்கும் கூடாரத்தில் குடியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உண்மைதானே? சீமான் தான், ஆனால் எங்கு குடியிருக்கிறார்? கூடாரத்துக்குள்ள குடியிருக்கிறார். வீட்டை பெயர்த்து கொண்டு போவது கடினம், ஆனால் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு என்ன பண்ணலாம்? போய்கொண்டே இருக்கலாம். அப்ப ஆபிரகாமுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? நான் சீமானாய் மாற்றப்பட்டு விட்டேன், ஆனால் என் கண்கள் எதன் மேல் இல்லை? உன் மீதும் பொருள் மீதும் ஆஸ்திகள் மீதும் என் கண்கள் இல்லை. கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போ என்று சொன்னால் நான் உடனே புறப்பட்டு போவேன். ஐயோ, இந்த இடம் ரொம்ப செழிப்பா இருக்கு ஆண்டவரே, ஏன் நான் இங்கேயே இருக்கட்டுமே, இங்கேயே நான் ஒரு வீட்டை கட்டி எழுப்பட்டுமே, ஆழமாய் ஒரு அஸ்திவாரத்தை போரட்டுமே. இல்லை, நான் சீமான் தான், ஆனால் நான் என்னவா இருக்க விரும்புகிறேன்? கூடாரவாசியாக இருக்க விரும்புகிறேன். கடைசி காலத்தில் மங்கி போய்கொண்டிருக்கிற தரிசனம் இதுதான். எப்படிப்பட்ட ஒரு தரிசனம்? நாம் கூடாரவாசிகள் என்ற தரிசனத்தை தேவ ஜனங்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் மாறிவிடுகிறது? உலகத்தில் ஆழமாய் குழி தோண்டி அஸ்திவாரம் போடுகிற ஒரு விசுவாசமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் அவளுடைய பிடிப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு பாருங்க, உலகத்தின் மீது பிடிப்பே இல்லை. கூடாரவாசின்றது எதை காட்டுது? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லையா, நான் புறப்பட்டு போய்கொண்டே இருப்பேன். எதன் மீது என்னுடைய நாட்டம் இல்லை, எதன் மீது என் கண்கள் பதியப்பட்டு இருக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் மீது, எந்த காரியத்தின் மீது என் கண்கள் பதியப்பட்டு இருக்கவில்லை. உலகத்தின் மீது எனக்கு ஒரு பிடிப்பு இல்லை. நான் புறப்பட்டு போய்கொண்டே இருப்பேன். கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எலும்புன்னு சொன்னார்னா எலும்பி போயிடுவேன். கூடாரத்தில் தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்கள் சீமானா இருக்கலாம். உங்கள் கையில் கர்த்தர் ஆஸ்திகளை அள்ளி குவித்து இருக்கலாம். அதன் மீது நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை போட்டு இருக்கிறீர்களா? அதன் மீது நீங்கள் ஆழமாய் குழி தோண்டி உங்கள் அஸ்திவாரத்தை உறுதியாய் போட்டிருக்கிறீர்களா? அல்லது கூடாரவாசிகளா நீங்கள் இருக்கிறீர்களா? பொன்னின் மீதும் பொருளின் மீதும் உலக ஆஸ்திகள் மீதும் அதிகமான நாட்டம் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா? சீமான் தான், ஆனால் கூடாரத்தில் இருந்தான் அந்த மனிதன். இன்னைக்கு நீங்கள் சீமானா இருக்கலாம், ஆனால் கூடாரத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் கூடாரவாசிகள் என்றால் உலக பொருட்கள் மீது உங்கள் அஸ்திபாரம் இருக்காது. உலக பொருட்களின் மீது உங்கள் அஸ்திபாரம் இருக்காது. அதன் மீது உங்கள் பிடிமானம் இருக்காது. பெயர்ந்து கொண்டு போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னவுடன் இந்த மனிதன் புறப்பட்டு போகிறார். நிலையான வீட்டை அந்த மனிதன் இந்த உலகத்தில் கட்டவில்லை பாருங்கள். தனக்கென்று நிலையான ஒரு இடத்தை அந்த மனிதன் கட்டவில்லை பாருங்கள். கடைசி வரையிலும் கூடாரவாசியாய் இருந்தார். மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கூடாரத்தில் நிலையாய் தங்கி இருந்தான். கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்த மனிதனாய் அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூடாரத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். ஆனால் சீமான் தான், ஆனால் கூடாரத்திலேயே தங்குகிறார். அப்பனா எதை சொல்லுகிறார் அவர்? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, பரம தேசத்தை நோக்கி போகிறேன். அந்த ஒரு கீழ்ப்படிதல்,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரியம் இந்த மனிதனுக்குள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்தது பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்கள் கையிலும் என் கையிலும் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதனால் நமக்கு நன்றாய் தெரிகிறது, நாம் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் சுய தேசமாகிய பரலோகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்ற ரகசியம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த மனிதன் கீழ்ப்படிந்தவுடன் ஆபிரகாமையும் அறியாமல் ஒரு மகிமையான வெளிப்பாட்டை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். நான் பரம தேசத்தை நோக்கி ஓடுகிறவன், அதனால் நான் எங்கு குடியிருக்கப் போகிறேன்? கூடாரத்தில் என் வாழ்க்கையை நான் கழிக்கப் போகிறேன். என் சொந்த தேசம் பரலோகம் என்ற ரகசியத்தை அந்த மனிதன், அந்த மகிமையான வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொள்கிறார். அது எப்படி கிடைத்தது? கீழ்ப்படிதலில் கிடைத்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய தூங்குவீர்கள் என்றால் தானாகவே உங்களுக்குள் ஒரு மறுரூபம் வரும். அது மாத்திரமல்ல, தேவன் நினைத்திருக்கிற காரியத்தை உங்களையும் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய தூங்கி விடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அருமையான ஒரு சாட்சி தான் ஆபிரகாம். பாருங்கள், கூடாரவாசி தன்னை பரதேசி என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். இந்த உலகம் எனக்கு நிலையற்றது, இந்த உலகம் எனக்கு நிரந்தரமற்றது, இந்த உலகத்தை சேர்ந்தவன் நான் அல்ல என்று சொல்லி அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களால் அறிக்கையிட முடியுமா? தேவஜனமே, உலக பொருட்கள் மீது உங்கள் அஸ்திபாரத்தை ஆழமாய் போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருள்களையும் தேவனையும் இணைந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? சேவிக்க முடியாது. உலக பொருட்களை நேசித்துக் கொண்டு கர்த்தரை உங்களால் நேசிக்க முடியாது. உலக காரியத்திற்காக நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் அஸ்திபாரம் உலகத்தின் மீது ஆழமாய் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கூடாரவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ என்று சொல்லி எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசினாலும் எதையும் விட்டு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். எதையும் விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். எந்த காரியத்தையும் இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். உலக ஆசீர்வாதத்தின் மீதும் அந்த மனிதன் தன்னுடைய அஸ்திபாரத்தை போடவில்லை. ஆண்டவர் கொடுத்த அருமையான ஆசீர்வாதமாகிய ஈசாக்கின் மீது கூட தன்னுடைய அஸ்திபாரத்தை அந்த மனிதன் போடவில்லை. அதை பலிபீடத்திற்கு கொண்டு வந்து அவனை பலியிடு என்று சொன்ன பொழுது உடனே ஈசாக்கையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் அர்ப்பணித்தார். இன்னைக்கு ஒரு சில பேர் தங்களுடைய அஸ்திபாரத்தை யார் மேல் போட்டிருப்பார்கள்? தங்கள் கணவன் மீது போட்டிருப்பார்கள், மனைவியின் மீது போட்டிருப்பார்கள், பிள்ளைகள் மீது போட்டிருப்பார்கள். அதனால் அவர்களால் பெயர்ந்து போக முடியவில்லை, முன்னேறி போக முடியவில்லை. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், புறப்பட்டு போனான். அந்த கீழ்ப்படிதல் மண்ணிலிருந்து மகிமைக்கு நேராய் அந்த மனிதனை கொண்டு போக ஆரம்பித்தது. பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான கீழ்ப்படிதலை நோக்கி நடக்க ஆரம்பிப்போம் என்றால், மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி நாம் முன்னேறி செல்ல ஆரம்பிப்போம் என்றால், தேவன் நம்மை குறித்து மார்த்திட்டு சொல்வார், இன்னாருடைய தேவன் நான், இந்த மனிதனின் தேவன் நான் என்று சொல்லி நம்மை குறித்து கை காட்டுவார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கானானுக்காக இந்த மனிதன் காத்திருக்கவில்லை. எதற்காக காத்திருக்கிறார்? தேவன் உண்டு பண்ணின காரியத்திற்காக காத்திருக்கிறார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் இந்த மனிதனுக்குள் கொண்டு வந்த மறுரூபத்தை பாருங்கள். ஆச்சரியமான மறுரூபம், ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு. தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு நகரம். இந்த வெளிப்பாடு எப்படி இந்த மனிதனுக்கு கிடைத்தது? இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு. வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி என்றால் நான் உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த இடத்தில் கொடுக்கிறார். ஆனால் இந்த வெளிப்பாட்டை யார் பெற்றுக்கொள்கிறார்? ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். தேவன் தாமே கட்டி எழுப்பின நகரத்திற்கு அவர் காத்திருந்தார். அந்த வெளிப்பாடு எப்படி ஐயா கிடைத்தது? அந்த கீழ்ப்படிதல்ல தோங்குனது பாருங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க.
மகிமையான வெளிப்பாட்டை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆச்சரியமான வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். இது சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல. கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன் ஓட்டத்தை துவங்கினார் என்று சொல்லி சாதாரணமாக இதை பார்த்து விடாதீர்கள். ஒன்றையும் தரிசிக்காமல், ஒன்றையும் பார்க்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த விசுவாச ஓட்டம், அது விசுவாச கீழ்ப்படிதல், அது உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், அது மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி புறப்பட்டு சென்ற கீழ்ப்படிதல், அது மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போன ஒரு கீழ்ப்படிதல். அது இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பாருங்க, காத்திருக்கிறார். இந்த காத்திருத்தல் மாறி போகிறது. அப்படியே ஆரம்ப நாட்களில் இருந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை பெரிய சந்ததியாய் மாற்றுவேன், ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். சந்ததியை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. நாட்கள் உருண்டு போக 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 கூடாரம் பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. தேவன் காட்டுகிற ஒவ்வொரு இடமாய் புறப்பட்டு போகிறார். வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டே போனார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடமாய் பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பு எதை குறித்து? சந்ததியை குறித்து, வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து தான் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் போக போக கர்த்தரோடு கூட நடக்க நடக்க மறுரூபம் அப்படியே வர ஆரம்பிக்கிறது. ஆராதனையில் மாற்றம், கீழ்ப்படிதலில் ஒரு மறுரூபம், கீழ்ப்படிதலில் ஒரு ஆச்சரியமான ஒரு கீழ்ப்படிதல், அப்படி அர்ப்பணிப்பில் ஆச்சரியமான ஒரு அர்ப்பணிப்பு என்று சொல்லி மாற்றம் ஏற்பட்டு முடிவில் அவர் எதற்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறார்? தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறார். தேவனுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறார். இது எங்கு துவங்கினது? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டவுடன் கீழ்ப்படிதலில் துவங்கினது. இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த ஒரு காரியம் போதும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த ஒரு காரியத்திற்கு, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய துவங்குவீர்கள் என்றால் அந்த ஒரு காரியம் போதும். சகலத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். பாருங்கள், அதில் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன போட்டிருக்கிறது? அடையாமல், அடைந்து விடவில்லை. என்ன என்று போட்டிருக்கிறது? அடையாமல். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் என்ன செய்யவில்லை? அடையவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ண. தேவன் என்று சொல்லி
மார்த்தட்டி சொல்லுகிறார். தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. வெட்கப்படாத நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் அவர்களுக்காக? வாசியுங்கள், எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. வாக்குத்தத்தத்தை ஒரு மனிதன் அடையாமல் போவான் என்றால் அவனுக்குள் என்ன ஏற்படும்? விரக்தி ஏற்படும், சோர்வு ஏற்படும். ஆனால் இவர்களுக்குள் என்ன ஏற்பட்டது? மறுரூபம் ஏற்பட்டது. வித்தியாசமான ஒரு காரியம் நடைபெற்றதுனால இவர்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தர் ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார். ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக, யாக்கோப்புக்காக நகரத்தை உண்டு பண்ணினார். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் மடி ஒரு நகரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல கர்த்தர். சரிதானே? நகரத்தை உண்டு பண்றார். ஏன்? என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேவித்தவர்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், எந்தவித நிபந்தனைக்கும் என்னை உட்படுத்தாமல், எந்தவித வாக்குவாதமும் செய்யாமல், என் வார்த்தை வெளிப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்த சந்ததி இது என்று சொல்லி கர்த்தர் மார்த்தட்டி சொல்லுகிறார். நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு உத்தம கீழ்ப்படிதலுக்கு நேராய் கடந்து போக வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலேயே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கிருபை தருகிறார். அப்படி என்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு ஒரு உத்தமமான கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும். மெய்யான ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். காரணம் என்ன? நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாச கண்களை கொண்டு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாமை போல உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும். புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், இழப்புகள், தோல்விகள், பிரச்சனைகள், ஏற்ற இறக்கங்கள் என்று சொல்லி ஒன்றாக இந்த மனிதனுடைய விசுவாச ஓட்டத்தை தடைப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், மண்ணிலிருந்து மகிமையை நோக்கி முன்னேறின ஆபிரகாம். அதனால் கர்த்தர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கூட கீழ்ப்படிய வேண்டும். உடனுக்குடன் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், அப்படி கீழ்ப்படிவோம் என்றால் நம்மை குறித்தும் ஆண்டவர் பெருமை பாராட்டுவார். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.